ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு அரிசியிலே சூப்பரான வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பலன்னு வந்திருக்குன்ட்டு. இதுக்கு முட்டை கிரேவி மாதிரி நான் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேரட் இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், காரத்திற்கு இருக்க பச்சை மிளகாய், பெரிய சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் மல்லி, புதினா சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அதையும் வதக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறோம். நாம் எடுத்து வச்சுருக்க காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். காய்கறி நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நான் இந்த கிளாஸில் 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 6.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. எடுத்து வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம். இது நார்மல் ரைஸ் தான், வீட்டுக்கு சமைக்கிற அரிசி தான். இதுலேயே சூப்பராக செய்யலாம் நம்ம. இப்போ நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மூடி வைங்க. மூடி வச்சு தம் ஆகிட்ட பிறகு ஒரு பாத்திரத்தை வச்சு ஸ்டவ் மேலே வச்சு கனமான ஒரு பாத்திரத்தை வச்சிங்கன்னா நல்லா அழகாக சூப்பராக தம் ஆகிடும். சூப்பரான பிரியாணி தயாராகிடும். பாய்.